நீங்க 12th படிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்? அந்த கோர்ஸ்க்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங்ல படிக்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் 2 எக்ஸாம் மெயினா இருக்கு. இதுல JEE மெயின் சொல்லுவாங்க அண்ட் JEE அட்வான்ஸ் சொல்லுவாங்க. இந்த 2 எக்ஸாம்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது மூலமாவும் உங்களால டாப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரி டாப் இன்ஸ்டிடியூஷன்ல உங்களால அட்மிஷன் வாங்க முடியும். இது போக பாத்தீங்க அப்படின்னா டாப் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய எஸ்ஆர்எம், அமிர்தா இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் JEE அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க அமிர்தால செலக்ட் ஆகணும், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அமிர்தா யூனிவர்சிட்டியில உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா அமிர்தா JEE அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அபிஷியல் போர்ட்டல்ல போய் செக் பண்ணி பாத்துக்க முடியும். இப்போ நீங்க மெடிக்கல்ல கோர்சஸ் சூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க. ஸோ நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் மெடிக்கல்ல ஒரு MBBSஓ இல்லைன்னா ஒரு BDSஓ இல்லைன்னா அதர் தென் மெடிக்கல் கோர்சஸ் நீங்க எடுக்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க நீட்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். கம்பல்சரி நீட் எக்ஸாம் நீங்க எழுதிருக்கணும். ஸோ நீட் எக்ஸாம்ல நீங்க பாஸ் மார்க் எடுத்தாலே போதும் MBBS இல்லைன்னா BDSல நல்ல ஒரு காலேஜஸ்ல நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டால அட்மிஷன்ஸ் வாங்கிக்க முடியும். இதுவே நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களால கவர்மெண்ட் காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் வாங்கிக்க முடியும். கவர்மெண்ட் காலேஜஸ் சொல்லும் போது பிரைவேட் காலேஜோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ நீட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுவே நீங்க யூஜி முடிச்சிட்டீங்க, இப்ப நீங்க பிஜி பாத்துட்டு இருக்கீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு MBA கோர்சஸ் படிக்கணும், அதுவும் ஒரு குவாலிட்டியான காலேஜஸ்ல படிக்கணும் அப்படின்னா ஐபி மேட்னு சொல்லக்கூடிய IPMAT அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நீங்க அட்டென்ட் பண்றது மூலமா நீங்க டாப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய IIMல உங்களால செலக்ட் ஆக முடியும், அட்மிஷன்ஸ் வாங்க முடியும். இதுவே நீங்க ஒரு லாயர் ஆகணும்னு எதிர்பார்க்கறீங்க, ஒரு பேச்சுலர் ஆஃப் லா படிக்கணும் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் தான் கிளாட்னு சொல்லுவாங்க. CLAT அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது மூலமாவும் நீங்க நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்ல உங்களால செலக்ட் ஆக முடியும். அண்ட் நீங்க ஒரு டிசைன் இல்லாட்டா ஒரு ஆர்கிடெக்ட்ல போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆர்கிடெக்ட் ஃபீல்ட்ல போயிட்டு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாட்டா. ஸோ NATAன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டா இருந்தா மட்டும்தான் நீங்க ஆர்கிடெக்ட் படிக்கிறதுக்கு உங்களுக்கான எலிஜிபிலிட்டியாவே இருக்கும். அதே மாதிரி டிசைன் ஓரியன்டா நீங்க போலான் இருக்கீங்க அப்படின்னா NID அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு. அதே மாதிரி NIFT அப்படிங்கிற எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது மூலமா நீங்களும் டிசைன் ஓரியன்டா ஒரு டாப் காலேஜஸ்ல படிக்க முடியும். இதுவே நீங்க ஒரு இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்ணணும், அதுவே ஒரு இந்தியன் நேவில ஜாயின் பண்ணணும், ஏர்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் ஓரியன்டா பாத்தீங்க அப்படின்னா NDA அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம்ல நீங்க ப்ரிப்பேர் பண்றது மூலமா அந்த எக்ஸாம்ல நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்றது மூலமா நீங்களும் ஒரு இந்தியன் ஆர்மிலேயோ இல்லாட்டி ஏர்போர்ட்ஸ்லயோ ஒரு நேவிலேயோ செலக்ட் ஆகிறதுக்கான நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்டையுமே நான் கவர் அப் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேற எதுவும் ஃபீல்டு பத்தி தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி நீங்க எஜுகேஷன் ஓரியன்டா நிறைய டவுட்ஸ் இருக்கு, நான் எனக்கு ஒரு அட்மிஷன் ஓரியன்டா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டோட்டலாவே பாத்தீங்க அப்படின்னா என்ன ஃபீல்டு நீங்க எடுக்கலாம், உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நாங்க உங்களுக்கு டோட்டலாவே கைட் பண்றோம். இது போல நம்ம டே டு டே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்காகவே நம்ம ஸ்கீம்ஸ் பத்தி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸ்காலர்ஷிப் யார் யாருக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற டே டு டே அப்டேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் எஜுகேஷன் ஓரியன்டாவும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தாராளமா செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.